வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். தென்கிழக்கு வங்கக்கடலில் இன்று உருவாகிறது காற்றழுத்த தாழ்வு பகுதி. அடுத்த 2 தினங்களில் தெற்கு வங்கக்கடல் பகுதிகளில் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெறக்கூடும் எனவும் வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. தமிழ்நாட்டில் ஓரிரு இடங்களில் இன்றும் நாளையும் மிதமான மழைக்கு வாய்ப்பு. புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளிலும் மழை பெய்யக்கூடும் எனவும் வானிலை ஆய்வு மையம் தகவல். வரும் 25ஆம் தேதி முதல் 28ஆம் தேதி வரை தமிழ்நாட்டில் பல்வேறு மாவட்டங்களில் மிக கனமழைக்கு வாய்ப்பு. ஒரு சில மாவட்டங்களில் கனமழை பெய்யும் எனவும் சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு. சென்னை அண்ணா அறிவாலயத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையில் திமுக நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கூட்டம். தமிழ்நாட்டு மக்களை வஞ்சித்து வரும் பாஜக அரசின் அநீதியான செயல்பாடுகள் குறித்து நாடாளுமன்ற கூட்டத்தொடரில் குரல் எழுப்ப வேண்டும் என தீர்மானம். வகுப்பு வாரிய திருத்த சட்டம், ஒரே நாடு ஒரே தேர்தல் உள்ளிட்டவற்றிற்கு எதிராக குரல் எழுப்ப வேண்டும். மாநில உரிமை, நிதி உரிமை காக்க நாடாளுமன்றத்தில் முழங்குவோம் எனவும் திமுக எம்பிக்களுக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிவுறுத்தல். (2024) நாடாளுமன்ற தேர்தல் எவ்வளவு முக்கியமானதோ அதைவிட பல மடங்கு முக்கியமானது 2026 சட்டமன்ற தேர்தல் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கருத்து. திமுக நாடாளுமன்ற உறுப்பினர்கள் முழுமையான பங்களிப்பை கொடுக்க வேண்டும் எனவும் அறிவுறுத்தல். மாதம் ஒருமுறை திமுக நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தங்களது செயல்பாடுகளை அறிக்கையாக கொடுக்க வேண்டும். மாவட்ட செயலாளர்களுக்கு உரிய மரியாதையை கொடுக்க வேண்டும் எனவும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிவுறுத்தல். மகாராஷ்டிரா, ஜார்க்கண்ட் மாநிலங்களில் அரியணை யாருக்கு? இன்று காலை 8 மணிக்கு தொடங்குகிறது வாக்கு எண்ணிக்கை. மகாராஷ்டிரா மற்றும் ஜார்க்கண்ட் மாநிலங்களுக்கு தலா 3 பேர் கொண்ட மேலிட பார்வையாளர்கள் நியமித்தது காங்கிரஸ். தேர்தல் முடிவுகள் இன்று வெளியாக உள்ள நிலையில் அசோக் கெலாட், பூபேஷ் பகல் உள்ளிட்டோர் நியமனம். தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகளை தவிடுபொடியாக்கும் வகையில் காங்கிரஸ் கூட்டணி மகத்தான வெற்றி பெறும். மகாராஷ்டிரா, ஜார்க்கண்ட் சட்டப்பேரவை தேர்தல் குறித்து கர்நாடக துணை முதலமைச்சர் டி.கே. சிவக்குமார் கருத்து. வயநாடு மக்களவைத் தொகுதி இடைத்தேர்தலில் வெற்றி வாகை சூடப்போவது யார்? இன்று வாக்கு எண்ணிக்கை. வயநாடு மக்களவைத் தேர்தலில் பிரியங்கா காந்தி வெற்றி பெறுவார். முடிவு இன்று வெளியாக உள்ள நிலையில் காங்கிரஸ் கட்சியினர் நம்பிக்கை. நிர்வாக காரணங்களுக்காக ஒத்திவைக்கப்பட்ட கிராம சபை கூட்டத்தை இன்று நடத்த தமிழ்நாடு அரசு உத்தரவு. ஜல்ஜீவன் திட்டம், தீன்தயாள் கிராமப்புற திறன் மேம்பாட்டு திட்டம் ஆகியவை குறித்து விவாதிக்கப்படும் என தகவல். பெண் எஸ்பிக்கு பாலியல் தொல்லை அளித்த விவகாரத்தில் முன்னாள் ஐஜி முருகனை கைது செய்ய உத்தரவு. வழக்கு விசாரணைக்கு ஆஜராகாததை தொடர்ந்து சைதாப்பேட்டை நீதிமன்றம் அதிரடி. தவறுகளை சுட்டிக்காட்டுவோரை சிறையில் அடைப்பதை வாடிக்கையாக வைத்துள்ளது மத்திய பாஜக அரசு. அதானி ஊழல் குறித்து நாடாளுமன்றத்தில் குரல் எழுப்பப்படும் என்றும் தமிழக காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை பேட்டி. சிறைபிடித்திருப்பதாக தகவல் வந்து கொண்டிருக்கின்றன. இந்த வருகின்ற நாடாளுமன்ற கூட்டத்தொடரிலும் இது விஷயமாக எங்களுடைய இந்தியா கூட்டணி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எழுப்புவார்கள்.
தமிழ்நாட்டில் தனிப்பட்ட முறையில் நடைபெறும் கொலைக்கும் அரசுக்கும் எந்தவித சம்பந்தமும் இல்லை என கூற RS பாரதிக்கு வெட்கமாக இல்லையா? குரங்கு கையில் பூமாலை என்பது போல் தமிழ்நாட்டில் ஆட்சி நடப்பதாக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் கடும் தாக்கு. அது சொல்கிறதுக்கு வெக்கமா இல்லாத சொல்கிறதுக்கு வெக்கமா இல்லை. ஒரு போலீஸை பொறுத்தவரை எதுக்கு இருக்குதுல்ல, ஒரு ஸ்டேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இண்டிவிஜுவல் இஷ்யூ வரும்போது அது ஒழுங்காக வந்து டீல் பண்ணியிருந்தா நல்ல போலீஸ் தான். போலீஸுக்கு நான் குற்றம் சொல்ல, திறமையை வந்து குறைச்சி மதிப்பில்லை. ஆனால் போலீஸை பொறுத்தவரை வந்து இன்றைக்கி வந்து ஒரு குரங்கு கையில் பூ மாலைன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி ஆகிப்போச்சு. அதனால தான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நாட்டில் வந்து இன்றைக்கி சட்ட ஒழுங்குல வந்து அவ்வளோ பெரிய அளவுக்கு சீர்கேடு. இன்றைக்கி முதலமைச்சராகும் கனவு தனக்கும் உள்ளதாக திருமாவளவன் பேசிய விவகாரம். பாடல் மூலம் பதிலளித்த முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார். ஆசை அது, அவருடைய கனவு அது. அவருடைய ஆசை கனவுல நான் எப்படி போய் குறுக்கிட முடியும்? அதனால் எது எப்படி இருந்தாலும் சரி, ஒரு பாட்டு ஒன்று தான் இந்த நேரம் சொல்ல முடியும். ஆசையே அலை போலே நாமெல்லாம் அதன் மேலே ஓடம் போலே வாழ்ந்திடுவோமே வாழ்நாளிலே. அது மாதிரி எல்லாருக்கும் அந்த ஆசை இருக்கும். ஆசை வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு கனவெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாரும் அந்த அப்துல் கலாம் சொன்ன மாதிரி எல்லாருக்கும் கனவு காண்றதுக்கு அந்த உரிமை உண்டு. ஏன்னா அவர் அந்த ஒரு ஆசை, அந்த கனவு வந்து அவர் சொன்னது மக்கள் தான் தீர்மானிக்கிற விஷயம். அது நியாய விலை கடைகளில் துவரம் பருப்பு விநியோகத்தில் எந்தவித தட்டுப்பாடும் இல்லை என அமைச்சர் சக்கரபாணி விளக்கம். மருத்துவர் ராமதாஸ் சரியான விவரங்களை தெரிந்து கொண்டு அறிக்கை வெளியிட்டால் நல்லது எனவும் கருத்து. அதிமுகவுக்கு வாக்களிக்காத அரசு ஊழியர்களும் ஆசிரியர்களும் கொலைகார பாவிகள் என முன்னாள் அமைச்சர் திண்டுக்கல் சீனிவாசன் சர்ச்சை பேச்சு. அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்கள் குடும்பத்தினரின் 80 லட்சம் வாக்குகளால் தான் தேர்தலில் தோற்றோம் எனவும் கருத்து. அது அப்படி ஒரு சூழ்நிலை எவ்வளவு தெளிவா இருக்காங்க. குலகார பாவிகள் சொல்லிட்டு அது அப்படி ஒரு சூழ்நிலை. அரசு அதிகாரிகள் ஆசிரியர்கள் குடும்பத்து ஓட்டு 80 லட்சம் ஓட்டு தோழர்கள் விளையாட்டு கிடையாது. சும்மா நம்ம விளையாட்டுக்கோ சிரிப்புக்காக சொன்னேன். எல்லாருடைய ஓட்டுகள் 80 லட்சம் ஓட்டு. ஒரு ஓட்டு கூட நமக்கு இல்லைன்னு சொன்னா 21 நம்ம வெற்றி வாய்ப்பு இழப்பு. முழு பூசணிக்காயை சோற்றில் மறைப்பது போல பேசி வருகிறார் அமைச்சர் செந்தில் பாலாஜி. அதானி குழுமத்தோடு எந்த ஒப்பந்தமும் போடப்படவில்லை என கூறியதற்கு சவுக்கு சங்கர் பதிலடி. இதை முழுமையாக மறைத்து முழு பூசணிக்காயை சோற்றில் மறைக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு தான் திரு செந்தில் பாலாஜி அவர்கள் அதானியோடு நேரடியாக ஒப்பந்தம் செய்யவில்லை என்று சொல்கிறார். அமெரிக்க நீதிமன்றத்தில் சாட்டப்பட்டுள்ள குற்றச்சாட்டின் அடிப்படையிலேயே அதானி நிறுவனத்திடமிருந்து நேரடியாக மின்சாரம் வாங்க லஞ்சம் கொடுத்துள்ளார்கள் என்று எங்கேயும் சொல்லவில்லை. மத்திய அரசு நிறுவனத்திடமிருந்து மாநில அரசுகள் மின்சாரம் வாங்குவதற்கு சம்பந்தப்பட்ட மாநில அரசுகளுக்கு லஞ்சம் கொடுக்கப்பட்டுள்ளது என்றுதான் அதானி மீது குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது. வாக்காளர் சேர்க்கை நீக்க முகாம் நடைபெறுவதையொட்டி தென்காசி மாவட்டத்தில் உள்ள பள்ளிகளுக்கு இன்று விடுமுறை. விடுமுறையை ஈடு செய்யும் விதமாக வரும் 30ஆம் தேதி முழு வேலை நாள் என மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் அறிவிப்பு. தமிழகத்தில் வெளிநாடு வாழ் இந்தியர் ஒதுக்கீட்டில் MBBS படிப்பில் சேர்ந்த 6 பேரின் சேர்க்கை ரத்து. போலி சான்றிதழ் அளித்து சேர்ந்தது கண்டுபிடிக்கப்பட்டதை அடுத்து மருத்துவ கல்வி இயக்குநரகம் நடவடிக்கை. சென்னையிலிருந்து சிங்கப்பூருக்கு செல்ல வேண்டிய ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ் விமானம் 11 மணி நேரம் தாமதம். சிங்கப்பூர் செல்லவிருந்த 150க்கும் மேற்பட்ட பயணிகள் அவதி. தருமபுரி மாவட்டத்தில் கிரானைட் குவாரி டெண்டருக்கு எதிராக தொடரப்பட்ட வழக்கு 3 லட்சம் ரூபாய் அபராதத்துடன் தள்ளுபடி செய்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. மேக் இன் இந்தியா திட்டத்தில் இணையும் உற்பத்தியாளர்களுக்கு உற்பத்தி சார்ந்த ஊக்கத்தொகைகளை அளித்து வருகிறது. உலகின் உற்பத்தி மையமாக இந்தியா முன்னேறி வருவதாகவும் ஜெர்மனியில் நடைபெற்ற குளோபல் உச்சி மாநாட்டில் பிரதமர் மோடி பெருமிதம்.
பாஜக தேசிய தலைவர் ஜே.பி. நட்டாவுடன் டெல்லி மாநில முன்னாள் அமைச்சர் கைலாஷ் கெலாட் சந்திப்பு. அண்மையில் ஆம் ஆத்மியில் இருந்து விலகி பாஜகவில் சேர்ந்த நிலையில் சட்டப்பேரவை தேர்தல் குறித்து ஆலோசனை நடத்தியதாக தகவல். அடுத்த 3 ஆண்டுகளுக்கான IPL தொடர் அட்டவணை வெளியீடு. மெகா ஏலம் நாளை நடைபெறவுள்ள நிலையில் BCCI அறிவிப்பு. விறுவிறுப்பாக நடைபெற்று வரும் ப்ரோ கபடி லீக் தொடர். தமிழ் தலைவாஸ் அணியை வீழ்த்தி UP யோத்தாஸ் அசத்தல் வெற்றி. மேட்ச் பிக்சிங்கில் ஈடுபட்ட நைஜீரியாவை சேர்ந்த வீரர்களுக்கு 3 ஆண்டுகள் டென்னிஸ் விளையாட தடை. 3 பேருக்கும் 8,50,000 ரூபாய் அபராதமும் விதித்து சர்வதேச டென்னிஸ் ஒருமைப்பாடு அமைப்பு நடவடிக்கை. சென்ட்ரல் திரைப்படத்தின் ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் இன்று வெளியீடு. காலை 11 மணியளவில் நடிகர் விஜய் சேதுபதி வெளியிட உள்ளதாக படக்குழு அறிவிப்பு. விஜய் ஆண்டனி நடிக்கும் ககன மார்கன் திரைப்படத்தின் புதிய போஸ்டரை வெளியிட்டது படக்குழு. ரசிகர்கள் மத்தியில் கவனம் பெற்று வைரலாகி வரும் நிலையில் ரிலீஸ் தேதி விரைவில் அறிவிக்கப்படும் என அறிவிப்பு.